நீங்க எப்ப உங்க வாயால குற்றம் சாட்ட தொடங்கிட்டீங்களோ அப்பவே பிசாசின் ஆயுதத்தை கையில வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இவங்களால தான் நான் இப்படி ஆனேன், அவங்களால தான் நான் இப்படி ஆனேன், எங்க மாமியாரால தான், எங்க மருமகளால தான். சபையில இருக்கிற விசுவாசிகள் பாஸ்டர் கிட்ட குற்றம் சாட்டுவது, எங்க ஊழியக்காரர் சரியில்லை, அந்த விசுவாசி சரியில்லை, இந்த விசுவாசி சரியில்லை, குற்றம் குற்றம். இது சாத்தானுடைய ஆயுதம் சிஸ்டர். அது குற்றம் சாட்டினவன் கடைசியானுடைய முடிவு என்னன்னு பார்த்தோம், தாழ தள்ளப்பட்டான். எப்ப நீங்க உங்க வாயை திறந்து குற்றம் கண்டுபிடிக்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ நீங்க சீக்கிரத்தில் தள்ளப்பட போறீங்கன்னு அர்த்தம். சபையில கூட நிறைய பேர் குற்றம் சாட்டிக்கிட்டே ஆட்கள்லாம் ஒன்னல்லதான் ஆயிடுவாங்க. எங்க சபையில கூட அப்படி இருந்தாங்க, குற்றம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் ஆல் ட்ரெஸ்ஸே இல்ல, காணாத போயிட்டாங்க. ஒண்ணு மேல தான் ஆயிடுவாங்க. ஊழியத்திலும் சரி, they will become zero, they will become nothing. ஆண்டவர் நம்மை குற்றம் சாட்ட அழைக்கல. இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்பவுமே கைகளை மோசேக்கு நேரா நீட்டி மோசேயை குற்றம் பிடிப்பாங்க. உன்னாலதான் அப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், கானான தருவார், அதை தருவார், பால் ஓடுற தேசத்தை தருவார்னு சொல்லி இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்து சோறு இல்ல, தண்ணி இல்ல, இறைச்சி இல்ல, குற்றம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. மோசேயை ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்னாச்சு? அவ்வளவு பேரும் விழுந்தாங்க. இன்றைக்கு ஒருவேளை உங்க வாய்களால நீங்க குற்றம் பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னா இன்றையோட விட்டுருங்க. கணவனை குறிச்சோ, மனைவியை குறிச்சோ, பிள்ளைகளை குறிச்சோ, சக மனிதர்களை குறித்தோ, ஊழியக்காரர்களையோ, விசுவாசிகளையோ இன்னையோட அந்த குற்றம் சாட்டுகிற அந்த ஆவி நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போகும். ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. நீர் எனக்கு நன்மையை தருவீர், நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். எல்லா மனிதனும் பிழையுள்ள மனிதன் தான், யாரையும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த ஆயுதத்தை தூக்கி எறிஞ்சிருங்க.